இந்த ஃபோட்டோ பாருங்களேன். இந்த ஃபோட்டோல இந்த ராணுவ வீரனை பைபிள் வந்து காப்பாத்துச்சுன்னு இவர் சொல்றாருங்க. இவர் வந்து பைபிள நெஞ்சுக்கிட்ட வச்சிருந்திருக்காரு. குண்டு வந்து பாயும்போது பைபிள்ல மட்டும் தான் பாய்ஞ்சிருக்கு. அவர் நெஞ்சில போய் பாயல. இவர் வந்து பைபிள் வந்து இவரை காப்பாத்துச்சுன்னு சொல்லி இவர் சொல்றாருங்க. எனக்கு ஒரு வசன ஞாபகம் வந்துச்சு. அதை நான் பார்க்கும்போது என்ன வசனம் தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க. எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். ஐ அம் வித் யூன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு உங்களை பார்த்து சொல்றாரு. மகனே மகளே, நீங்க பயப்பட வேண்டாம், உங்களை நான் காப்பாற்றுறதுக்கு, உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் உங்களோட இருக்கேன்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. இந்த ராணுவ வீரனை மட்டுமா ஏசப்பா பாதுகாத்து கொண்டாரு? என்னையே பாதுகாத்து கொண்டாரு, உங்களையே பாதுகாத்து கொண்டாரு, உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டாரு. எவ்வளோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் தொல்லைகள், வியாதிகள், குடும்ப கஷ்டங்கள், நெருக்கங்கள்லாம் வரும்போதெல்லாம் ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்றாரு தானேங்க. ஆனால் இப்போ சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஐயோ, நான் இதில் அழிஞ்சிரும், நான் என் வாழ்க்கை முடிஞ்சிருமான்ட்டு. அவ்வளோ சீக்கிரத்தில் ஏசப்பா விடமாட்டாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அது கர்த்தர் தாங்க தீர்மானிக்கிறாரு. அவருக்கு தெரியுங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணும்ட்டு. நீங்கள் தோத்து போயிடுன்னு பயப்படாதீங்க. ஏசப்பா கண்டிப்பாக உங்களை ஜெயிக்க வைப்பாருங்க. இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்க கனவுகள், லட்சியங்கள் நீங்கள் ஆசைப்பட்டதில் நடக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் சீக்கிரமாக அது நடக்குங்க. யோபனுடைய வாழ்க்கையில் கூட தான் வந்துச்சு. ஆனால் முடியல பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். அப்புறம் நமக்கு குழந்தைய பிறக்காது நினைச்சாரு. அவர் தான் வந்து எல்லாருக்கும் முற்பிதாக்களுக்கு அவர் தான் தந்தையாக மாறினார். விசுவாச தந்தையும் பேர் பெற்றார். நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாருமே வராது மாட்டாதுன்னு நினைச்சவங்க தான். ஆனால் அவங்களுக்குள்ள இருந்த ஒரே ஒரு விஷயம்னா ஆண்டவர் செய்வார்னு விசுவாசம் இருந்துச்சு. சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் வந்தாலும் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. இன்னைக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக, நீங்கள் விசுவாசத்தில் கெத்தாக நிற்கும் போது ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, கண்டிப்பாக நினச்சபடி எல்லாமே நல்லபடியாக நடக்கும், நீ பயப்படாத, உன்னோடு கூட நான் இருக்கேன்னு ஏசப்பா சொல்கிறாருங்க. இன்னைக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த வார்த்தை அப்படி உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.